கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாட்கள்னால கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறோம் என்பது முக்கியமல்ல. ஆனால் நாம் ஓடுகின்ற அந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்கிறது, அதாவது அதனுடைய முடிவு எப்படியாக இருக்கிறது, அதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னு சொன்னால் நாம் வேகமாக ஓடுகிறோம். இன்றைய உலகத்தில் அநேக காரியங்களை நோக்கி வேகமாக ஓடுகிறார்கள். பாரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இறங்கி ஓடுவார்கள். ஆனால் ஓடுகிற ஒவ்வொருவரிடம் ஒருவேளை நிறுத்தி நாம் கேள்வி கேட்போமானால் அவர்களுடைய நோக்கம் என்ன, அவர்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று பார்ப்போமானால் ஒவ்வொருவரும் ஒரு லக்கை நோக்கி ஓடிக்கொண்டு, சிலவங்க லக்கு இல்லாமல் ஓடுறவங்களும் இருக்கிறாங்க, லக்கு இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில். ஆனால் ஓடுகிறவர்களை நாம் பார்த்து கேள்வி கேட்டால் அவங்க சொல்கிற காரியம் ஏதோ ஒரு முக்கியமான காரியமாக இருக்கும். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் நானும் எவ்வளவு வேகமாக ஓடுகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு நாளாக எவ்வளவு வருஷமாக நான் இந்த சபையில் அங்கத்தினராக மெம்பராக இருக்கிறேன் அப்படி என்பது முக்கியமல்ல. அப்படின்னா உடனே பலர் கேள்வி கேட்காதீங்க, பிரதர் அப்போ ரொம்ப நேரம் ஜெபிக்கக்கூடாதா, ரொம்ப நேரம் பைபிள் வாசிக்கக்கூடாதா, ரொம்ப வருஷமாக அப்போ சபையில் இருக்கக்கூடாதா, ரொம்ப வருஷமாக சபைக்கு போய் கொண்டிருக்கக்கூடாதா அப்படி என்ற கேள்வியை கேட்காதீர்கள். நான் சொல்லுகின்ற காரியத்தை தயவுசெய்து முடிவு பரிந்தும் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கும் எனக்கும் நன்றாக புரியும். அப்போ நாம் ஓடுகின்ற அந்த ஓட்டம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. அந்த ஓட்டத்தினுடைய முடிவு நாம் வெற்றியாளர்களாக ஓடுகிறோமா, இல்லை ஓட்டத்தை பாதியில் நிறுத்தி விடுகிறோமா, இல்லை ஓடாமலே ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்கிறோமா அப்படி என்பது மிக முக்கியமான ஒன்று பிரியமானவர்களே. எனவே ஒரு சிறந்த ஒரு தொடக்கம் மோசமான முடிவிலும் முடிந்திருக்கிறது. சில வேளைகளில் மோசமான ஒரு தொடக்கம் அழகான ஒரு முடிவிலையும் போய் முடிந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு நீங்களும் நானும், அதாவது சிலவங்க முதல் மாதம் வரும்பொழுது, இல்லை இந்த தபஸ்காலம் வரும்பொழுது, இல்லை வருஷம் தொடக்கம் வரும்பொழுது, கிறிஸ்தவத்தில் இல்லை காலையில் எழுந்து நாம் ஜெபித்து தொடங்கும்பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கிறோம். பலர் தீர்மானம் எடுப்பாங்க. தேவனுக்கு முன்பாக ஓடுகின்ற அந்த ஓட்டத்தில் பல தீர்மானங்களை நாம் எடுக்கின்றோம். ஆனால் நாம் அந்த ஓடுகின்ற அந்த ஓட்டத்தினுடைய முடிவு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு சில காரியங்களை நான் வேகமாக உங்கள் மத்தியில் சில உதாரணத்தை மட்டும் நான் வைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து தயவுசெய்து சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் நாம் ஓடும்பொழுது நாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆன்மீக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில். ஆனால் நாம் ஓடும்பொழுது பிரியமானவர்களே, இந்த உலகம், நம்முடைய மாமிசம், பிசாசு, மாம்சிகமான வாழ்க்கை முறை, இந்த 4 எதிரிகளை தாண்டித்தான், இந்த 4 எதிரிகளின் மத்தியில்தான் நீங்களும் நானும் ஓட வேண்டும். அதைத்தான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் அந்த ஓட்டத்தை பவுல் முடிக்கும்போது சொல்கிறாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன். அழகாக சொல்கிறார் பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் ஓட்டத்தை நன்றாக ஓடி முடித்தேன் அப்படி என்று கூறுகிறார். அப்போ அவர் ஒரு லக்கை நோக்கி, நித்திய வாழ்வை நோக்கி, இயேசுவை நோக்கி, பரிசுத்தத்தை நோக்கி, உண்மையை நோக்கி, உத்தமத்தை நோக்கி அவர் ஓடினார். எதை நோக்கி அவர் ஓடினார்? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். வெறும் பரலோகத்தை மையமாக வச்சு ஓடினாரா? அப்போ பரலோகத்தை மையமாக வைத்து ஓடிய அப்போஸ்தலனாகிய பவுல் உலகம், மாமிசம், பிசாசு, மாம்சீக வாழ்க்கை முறைகளை, இப்படிப்பட்ட எதிரிகளை அவர் மேற்கொண்டு ஓடியபடியால் தான் நன்றாக ஓடினார், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி வெற்றியாளராக அவர் சிறந்தார் என்று பார்க்குறோம். அதனால தான் நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல என்னை பின்பற்றுங்க. அப்போ பவுலுடைய ஓட்டம் யாரை நோக்கி இருந்தது, யார் பின்னால் பவுல் ஓடினார் என்பது புரிகிறதா சத்தியம்? ஆனால் பவுல் வாழ்ந்த காலத்திலே பிரியமானவர்களே, அவர் கூடயும் பலர் ஓடினாங்க, இயேசுவை நோக்கி ஓடினாங்க. அலெக்சாண்டர் ஓடினார், தேமா ஓடினார், லூக்கா ஓடினார், மார்க்கு ஓடினார். ஆனால் இவர்களில் யார் சரியாக ஓடினார்கள், யார் சரியாக ஓட்டத்தை முடித்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ 2 தீமோத்தேயு முழுவதுமாக வாசித்து பாருங்கள்.
அலெக்சாண்டர் தவறாக ஆரம்பிக்கிறாரு, தவறாகவே முடிக்கிறாரு. தேமா நன்றாக ஆரம்பிக்கிறாரு, ஆனால் தவறாக முடிக்கிறாரு. அதாவது சொல்லப்போனால், புரிகிற வண்ணமாக சொல்லப்போனால், நன்றாக ஓட ஆரம்பித்தார், ஆனால் அவர் தவறாக முடித்து விட்டார். ஓட்டத்தை சரியாக முடிக்கவில்லை. லூக்கா நன்றாகவே ஆரம்பித்து ஓடினார், நன்றாகவே அவர் ஓட்டத்தை முடித்தார். மார்க்கு தவறாக ஆரம்பிக்கிறாரு, நன்றாக முடிக்கிறாரு. புரிகிறதா சத்தியம்? இப்போ இந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நம்ம ஆழமாக சிந்தித்து பார்ப்போமானால் ஒருவேளை செய்தி இன்னும் பெருசாக போய்கொண்டே இருக்கும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அலெக்சாண்டர், தேமா, லூக்கா, மார்க் இவருடைய வாழ்க்கையை வேதாகமத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போமானால், அப்போ தவறாக ஆரம்பிக்கிறாங்க, நன்றாக முடிக்கிறாங்க. சிலர் தவறாகவே ஆரம்பித்து தவறாகவே முடிக்கிறாங்க. சிலவங்க நன்றாக ஆரம்பிக்கிறாங்க, தவறாக முடிக்கிறாங்க ஓட்டத்தை. பிரியமானவர்களே, உங்களுடைய ஓட்டம் என்னுடைய ஓட்டம் எப்படியாக இருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம். பல சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் நேரடியாகவும் பல ஊழியர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நன்றாக தொடங்கினாங்க, ஆனால் சரியாக முடிக்கலை. சகோதரர் டிடிஎஸ் தினகரன் அவர் மரித்து விட்டார். அவரை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவர் நன்றாக தொடங்கினார், ஆனால் முடிவு பல தவறான உபதேசங்கள், தவறான பின்பற்றுதல், பல தவறான திட்டங்கள், சத்தியத்துக்கு மாறான பல தவறான திட்டங்கள். ஆண்டவர் சொல்லாததை சொன்னார். ஆண்டவரை பார்க்காமலே பார்த்தேன் என்று சொன்னார். பரலோகத்துக்கு போகாமலே போயிட்டு வந்தேன் சொன்னார். இயேசுவோடு பேசாமலே பேசினேன் என்று சொன்னார். டிஜிஎஸ் தினகரன் இன்றும் பலர் அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மோகன் சியாக இருந்தாலும் சரி, தினகரன் இருந்தாலும் சரி, என்ன பிரதர் திரும்ப அவங்களே சொல்கிறேன். அவர்கள் மரிக்கின்ற வரையிலே மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா அவர்கள் மரிக்கும் வரை இப்படி தான் பொய்களை பேசி கொண்டிருப்பார்கள். பொய்களை பேசுகிறவர்களை, பொய்களை பின்பற்றுகிறவர்களை கிறிஸ்துவின் பக்கம் திருப்ப வேண்டியது தான் பைபிளுடைய நோக்கம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சீஷத்துவம் அங்கு அடங்கியிருக்கிறது. அவரை பின்பற்றுகிற சீஷத்துவம் அங்கேயும் அடங்கியிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை பின்பற்றுகிறவர்கள் தவறான சத்தியத்தை எதிர்ப்பார்கள், தவறான தீமையான காரியங்களையும் எதிர்ப்பார்கள். எங்கே? நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, சமூகத்து வாழ்க்கையிலும் சரி. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. எனவே முடிவு வரை நம்முடைய ஓட்டம் சரியாக இருக்க வேண்டும். இன்று பலர் நன்றாக ஆரம்பித்தார்கள், ஆனால் நன்றாக இன்று ஓடிக்கொண்டிருக்கவில்லை. அவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஓடுகிறவர்களையும் கெடுத்து விட்டார்கள். பலருடைய ஓட்டத்தை கெடுத்து விட்டார்கள், கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய ஆன்மீக கிறிஸ்தவ உலகத்தில். புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. எனவே பிரியமானவர்களே, இந்த உலக மக்கள், அதாவது ஜெஃப்ரி ஜஸ்டின், அவர் பின்னால் எத்தனை பேர் ஓடி போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள். நினைத்தார்கள் ஒரு தனி தீவில், ஒரு தனி இடத்துல, ஒரு தனி அறைக்குள்ளே உல்லாசமாக நாம் என்ன செய்கிறோம், பாலியலில் ஈடுபடுறோம், சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், உபச்சாரம் செய்கிறோம். பல அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் அங்கு போய் பல கேவலமான காரியங்களை அதாவது எண்ணி பார்க்க முடியாத சிறு பிள்ளைகளோடு செய்த அவலமான காரியங்களை தெரியாமல் செய்தோம் என்று நினைத்தார்கள், மறைமுகமாக செய்தோம் என்று நினைத்தார்கள். ஆனால் எல்லாமே படம் பிடிக்கப்பட்டு விட்டது. எல்லாமே ஃபோட்டோவோடு வீடியோவோடு ஆதாரமாக சேமித்து வைக்கப்பட்டது. இன்று ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. ஒரு நாள் வெளியரங்கமாக வந்துவிடும். இந்த உலகத்திலே வெளியரங்கமாக வருதுன்னு சொன்னால், நாம் செய்கின்ற பல பாவமான, இச்சையான, மோசமான காரியங்கள் தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்திலும் வெளியரங்கமாக்கப்படும், தேவனுடைய சமூகத்திலும் வெளியரங்கமாக்கப்படும். எனவே மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நம்முடைய ஓட்டத்தை சீர்தூக்கி பார்க்கணும். எப்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக ஆராதித்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக சபைக்கு போய் வந்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக செய்தி கேட்கின்றோம், எப்படியாக நாம் பாஸ்டருங்க தயவுசெய்து எப்படியா பிரசங்க பீடத்தில் பேசுகிறீங்க, எப்படிப்பட்ட பொய்களை பேசி கொண்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட சத்தியத்துக்கு மாறான பொய்களை பேசி கொண்டிருக்கிறீங்க. பரலோகத்துக்கு போனேன், வந்தேன், இறங்கினேன், சாப்பிட்டேன், இயேசுவோடு பேசினேன், கொண்டேன், இயேசு என்கிட்ட பேசினாருன்னு பொய் கதைகள் இவ்வளவும். புரிஞ்சுக்குங்க சத்தியத்தை மக்களே. கண்கள் திறக்கப்படட்டும். பொய் பாஸ்டர்கள், பொய் பிரசங்கத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை தயவுசெய்து திருந்துங்க.
பிரான்ஸ்லேயும் பல ஊழியர்கள், பல போதகர்கள் பரலோகத்துக்கு போயிட்டு வந்ததாகவும், பரலோகத்தில் இறங்கினதாகவும், ஏறினதாகவும், அவர் என்னோடு வந்து பேசினதாகவும், விடிய காலையில் பேசினதாகவும், அவர் இப்படியாக சொன்னதாகவும், அவர் அப்படியாக சொன்னதாகவும் பலர் பொய்க்கதைகளை பிரான்ஸ்லேயும் பேசி கொண்டிருக்கிறார். அதையும் கேட்டுக்கொண்டு ஆமேன் என்று கைத்தட்டுகிற பல பைபிள் படிக்காத, வேத அறிவு இல்லாத பல முட்டாள் கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது பிரான்ஸ்லேயும், தமிழகத்திலும், உலகத்திலும். பிரியமானவர்களே, மனம் திரும்பணும். தயவுசெய்து பைபிள் எடுங்க, வாசிங்க, பவுலுடைய வாழ்க்கையை வாசிங்க, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை வாசிங்க. சீர்திருத்தவாதிகள், இயேசுவுக்காக உயிரை விட்ட சீர்திருத்தவாதிகளோட வாழ்க்கையினுடைய சரித்திரங்களை வாசித்து பாருங்கள், புரியும். பிரியமானவர்களே, சத்தியம் என்றால் என்ன என்று. எனவே உங்களுடைய ஓட்டம், என்னுடைய ஓட்டம் எப்படியாக இருக்கிறது செஞ்சுட்டு பார்ப்போம். ஊழியர்கள் மனம் திரும்ப, ஊழியர்களுடைய ஓட்டம் சரியாக இருக்க, உன்னுடைய ஓட்டம், என்னுடைய ஓட்டம் சரியாக இருக்க, தவறாக ஆரம்பித்திருந்தாலும் நன்றாக முடிக்க பரிசுத்த ஆவியானவர் உனக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வாங்கள். அதிகமான நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, நன்றாக ஆரம்பித்து நன்றாக முடிக்க, தொடர்ந்து ஓட, ஆண்டவரே குவான்டிட்டியை, அதாவது விரும்புவதில்லை, குவாலிட்டியை நீ விரும்புகிறீர். அந்த குவாலிட்டி ஆண்டவரே, அந்த தரம் ஆண்டவரே, உலகம், பிசாசு, மாம்ச வாழ்க்கை முறைகள் இவைகளெல்லாம் எதிர்த்து நின்று பரிசுத்தத்தை நோக்கி, உண்மையை நோக்கி, உண்மை உள்ள சீஷனாக, சாட்சியாக வாழ எனக்கு எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.